எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரியா கழுத்துல தாலியை கட்டிட்ட என்கிட்டயே திமிரா பேசுற. இதுக்கு மேல உன்னால என்னடா பண்ணிட முடியும்? ஏய் மாமா, நீ சும்மா இரு. இவனை நானே சமாளிச்சுக்கிறேன். ஐயோ வேண்டாம் சதீஷ், ரெண்டு பேரும் நிறுத்துங்க. என்னடி இன்னும் பாத்துட்டே நிக்கிறேன்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நட. ரியா, ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ரியா, உன்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கயிறு உன் கழுத்துல கட்டியிருக்கான். இதை நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. கழட்டி மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வா. நீ சொன்னதும் அதை அவ கழட்டி வீசிடுவாளா? கழட்டி வீசுறதுக்கு அது என்ன வெறும் கயிறா? ஆளி கயிறு. ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கும் தெரியும். இத கழட்டி வீசிட்டா இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்கணும் அவளுக்கே தெரியும். தாலிங்கிறது புனிதமானது. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பொண்ணு கழட்டி எல்லாம் வீசிட மாட்டா. என்னடி நின்னு பாத்துட்டே இருக்கா? வா போலாம். ரியா, ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. வரதுக்குள்ள தாலி கட்டிட்டான். இதுல என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. மேடம், இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அந்த பொண்ணு என்ன முடிவெடுக்குதுன்னு பாப்போம். பார்த்துட்டு எந்த ஆக்ஷனாலும் எடுத்துக்கலாம். தம்பி, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ? தாலியை கழட்டி விட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி தூக்கி எரிஞ்சிட்டா மட்டும் என் பொண்ணு வாழ்க்கை சரியாகிரவா போகுது. நீங்க பாருங்கம்மா, கட்டாயப்படுத்தி அவன் தாலி கட்டியிருக்கான். அந்த தாலியை அவ ஏத்துக்கணுங்கிற அவசியமே இல்ல. உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னடி பாத்துட்டு நிக்கிறான்? அந்த கயித்தை கழட்டி மூஞ்சில விட்டறி. என்னங்க விளையாடுறீங்களா? தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம். அதை தூக்கி வீசி எறிய சொல்றீங்க. அதுக்காக இந்த கேடு கட்டவன் கட்டின தாலிய காலம் முழுக்க சம்பந்த இவங்கிட்ட சித்திரவதை அனுபவிக்க போறியா? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கான். இதை நீ ஏத்துக்கணுங்கிற அவசியமே இல்ல. தாலிங்கிறது புனிதமானதான். ஆனா அதை கற்றவன் தகுதியானவனே இல்லைங்கும் போது அதை நீ தாராளமா கழட்டி தூக்கி எறியலாம். உனக்காக இத்தனை பேர் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? நீ அதை கழட்டி மூஞ்சில விட்டுருச்சினா இப்பவே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிரும். இந்த நேரத்துல இந்த முடிவுதான் சரியானதா கூட இருக்கும். உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க பாதிக்கப்படலாம். ஒரு மஞ்ச கயிறு கட்டினா போதும் காலம் முழுக்க இவ அடிமையா கிடப்பான்னு சொல்லி அவனுங்க அவளை என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு தவறான உதாரணமா நீ இருந்துடக்கூடாது. இப்ப மட்டும் நீ ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்தனா அது ஒன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும். ஒரு மஞ்ச கயிறை வாங்கி கட்டினா போதும் காலம் முழுக்க இவன் நமக்கு அடிமையா கிடப்பான்னு சொல்லிக்கிட்டு சில ஆம்பளைங்க கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றாங்கல்ல, அவனுங்களுக்கு இது ஒரு பெரிய பதிலடியா இருக்கும். ஒரு கயிறை வச்சு ஒரு பொண்ணு கட்டி போட முடியாதுங்கிறத சில ஆம்பளைங்களுக்கு புரியணும். நீ எடுக்க போற முடிவு நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும். தயவு செஞ்சு அந்த கயிறை அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிடுறீ. இவ்வளவு நாளா ஏதோ தெரியாம செஞ்ச தப்புக்கு குற்ற உணர்ச்சியோட இருந்தேன். காலம் முழுக்க என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத. என்ன பழி வாங்கறதுக்காக தான் அவன் கழுத்துல அவன் தாலியை கட்டியிருக்கான். ஒரு நாள் கூட நீ அவன் கூட நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. என்ன நினைச்சிட்டு அவன் கூட வாழ்ந்தா அதுவும் பாவம் தான். உன்னோட வாழ்க்கை இப்படி நரகத்துல தள்ளிட்டு என்னால நிம்மதியா இருந்துட முடியாது. இத நீ ஏத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இத்தனை பேர் சொல்லியும் அவ தாலியை கழட்டாம இருக்கானா அவளையும் நீ ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்ப. இங்க பாருங்க ரியா, அவன் உங்க கழுத்துல தாலி கட்டினால நீங்க அவன் கூட மனைவியா வாழணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு கட்டாய திருமணம். இதை நீங்க நிராகரிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. சினிமாலையும் சீரியலையும் வேணா இந்த மாதிரி ஹீரோ வந்து காப்பாத்தலாம். நிஜ வாழ்க்கையில நம்மளை நேசிக்கிறவங்க உடனே ஓடி வந்துருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒன்னும் ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தானே. தாலி கட்டின பிறகு கூட விட்டு கொடுத்துட்டு போகாம இன்னும் உங்களுக்காக போராடிட்டு நிக்கிறாரு. அவருக்காகவாவது நீங்க இந்த தாலியை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. என்னடி அதான் உன்னால கழட்ட முடியல? வா போலாம். இல்லடா, தாலி புனிதமானதுதான். ஆனா இது என் விருப்பம் எல்லாமே என் கழுத்துல ஏறி இருக்கு. தாலிக்கென ஒரு மதிப்புண்டு. அதை கட்டினவனை பொறுத்துதான். அதை கட்டின நீ தகுதியானவனே இல்லைங்கும் போது இது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் கயிறு தான். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டின தலையை மூஞ்சில விட்டேறிவேன். டேய், வாயை திறந்த வாயை உடைச்சிருவேன். அவ என்னைக்குமே என்னோட பொண்டாட்டி. சதீஷ், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க, போலாம். கட்டின தாலியா என் மூஞ்சில விட்டெறிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. உன்னை அவன் கூட சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. இப்படி உள்ள போயிட்டா இப்படி வெளியே வந்துருவேன். வந்து உங்க 2 பேரையும் எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய் மகனே, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? இப்பவாவது கட்டி பிடிச்சு அவளை ஒழுங்கா சமாதானப்படுத்த. இல்லைன்னா இதுக்கப்புறமா கல்யாணம் வேண்டாம்னு முறுக்கிட்டு போயிட போறான்.
போறீங்க. நான் ரொம்பவே கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்தனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் முன்னாடியே வந்திருக்கணும். ரியா, ஐ லவ் யூ so much. நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தீனா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நானும் தான் அவன் கூட வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்திருந்தா நிச்சயமா உயிரையே விட்டுருப்பேன். ஐ லவ் யூ சதீஷ். ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ ரியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. புழுதியும் பளிங்காகும் புழுக்களும் புணுகாகும் கால் வைத்து நீ செல்லும் சாலை. அடே நன்னா போதும்டா, இது கோவில். சண்டை போட்டா ஒரேடியா சண்டை போட வேண்டியதா? சமாதானா ஒரேடியா சமாதானிக்கிறீங்க? அடே ஐஷு, இப்ப நம்ம நிக்கிறது எதுவுமே அவங்க கண்ணுக்கே தெரியல. அவங்க 2 பேரும் தனி உலகத்துல இருக்காங்க. தட்டி வெளியே கொண்டு வந்துருவோம். டேய் டேய் இருங்க. நல்ல வேலைடி. என்னதான் அந்த அயோக்கியம் உன் கழுத்துல தாலியை கட்டியிருந்தாலும் இவர் வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. அவன் கூட மட்டும் நீ வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தா வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருந்திருக்கணும். இந்த முடிவை நான் எடுக்கும் போது எங்க வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். என் மனசு புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வாழ்றதே உனக்காக தானடி. உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ரியாமா, அதான் எதுவும் தப்பா நடக்கலல்ல, முதலாளிக்கு நிறுத்து. அவன் என்னோட கழுத்துல தாலி கட்டினதும் இந்த உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு தான் நின்னேன். நீங்க மட்டும் இங்க வரலன்னா நிச்சயமா அவன் கட்டின கயிறை தாலியா ஏத்துக்கிட்டு அவன் பின்னாடி போயிருந்திருப்பேன். என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? டேய், என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அவ கழுத்துல தாலி கட்டி என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கோவிலுக்கு வெளியே கடை இருக்கு, தாலியை வாங்கிட்டு வந்துடுறேன். என் நண்பன் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்க போறான். அது இவ்வளவு சிம்பிளா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் விஷயமா. ஆனா இப்பதான் அவ கழுத்துல இருந்து தாலி இறங்கியிருக்கு. அதுவே அவங்க அம்மா மனச எவ்வளவு கஷ்டப்படுத்தும். உடனே என் பையன் தாலி கட்டுறதா முறையா இருக்கும். ஆண்டி, நான் இப்போ கல்யாணத்தை தள்ளி போட சொல்லல. இங்கே இப்பவே உடனே பண்ணலாம். ஆனா இந்த கோலத்துல வேணாங்கறேன். வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மாடி, வேட்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இப்ப நேரமும் கிடையாது. என் பொண்ணு பாரு, அவ முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் அவ கழுத்துல தாலி என்னதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. கல்யாணத்தை 2-3 நாள் தள்ளிலாம் போட சொல்லலாம். வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்ததுமே உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அடே அவசரப்படாத. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையாம். அந்த மாதிரி இருக்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கடந்து 2 பேரும் ஒண்ணா நிக்கிறீங்க. இதுக்கப்புறம் உங்க கல்யாணம் முறைப்படி ஒழுங்கா நடக்கட்டும். இன்னும் 1 ஹவர்ல அடுத்த முகூர்த்தம். அது வரைக்கும் பொறுக்க மாட்டியா? அப்புறம் உங்க இஷ்டம். அடி வா, கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். வெளியே பூ கடையிலேயே மாலை தாலி எல்லாமே பார்த்துட்டேன். இவங்களுக்கு Dress மட்டும்தான் பக்கத்துல போய் எடுக்க வேண்டியது இருக்கும். வா போயிட்டு வந்துடலாம். ஏ லூசு, நீ அனிஷா கூட்டிட்டு போ, நான் ஐயரை ரெடி பண்றேன். ஏது இவர்யா? இவர் பின்னாடி பைக்ல உட்கார்ந்துட்டு போனேன்னு வை. அடுத்து இவங்க 60ஆம் கல்யாணத்துக்கு தான் வர முடியும். அவசர அவசரமா ட்ரெஸ் எடுத்தாலும் 2 பேருக்கும் கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஜோடி பொருத்தம் அவ்வளோ அருமையா இருக்கு. ப்ரோ, உங்க தலையில அடிபட்டு இருந்துச்சுல, இப்போ ஓகே தானே? இப்போ பரவாயில்ல அனீஷ். அட விடுங்க அனீஷ், அவன் காதலுக்காக உயிரே கொடுக்குறான். ஆஃப்டர் ஆல் பிளட் தானே. டேய், நீ பேசாத. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. நீ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா வண்டி ஓட்டி இருந்தீனா முன்னாடியே ரியா வந்து காப்பாத்திருப்பேன், இழிச்சிருப்பேன். ஆளை பாராள. நான் மட்டும் கூட இல்லைன்னா ஏதாவது கோயில் வாசல் உட்காந்து நேரம் அழுதுட்டு இருந்திருப்பேன். அவனும் இவள கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்பான். நாளை ஆகுறது, பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்கோ. டேய் மச்சான், நட, நீ கூப்பிட்டாரு. என் பேர் தேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. ஏய் பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான். இது போல இருந்ததில்லை என் உயிரே. என்ன இந்த கல்யாண செட்டப்லாம் பார்க்கும்போது நமக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு நடந்ததுக்கு பேரு கல்யாணமா? அது ஒரு டிராமா. ஓ, அப்படி. உங்க பக்கத்துல தானே உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறாரு. அவர் காதுல படுற மாதிரி இது வெறும் டிராமா கல்யாணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? உங்க பக்கத்துல தானே உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறாரு. இது வெறும் டிராமா கல்யாணம் தானே? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க பாப்போம். யோ, என்ன மாட்டி விட பாக்குறியா? ஆமா. யோ, அடி வெளுத்துருவேன். ஏதாவது இதுக்கு மேல பேசணும்னு வையேன், வீட்டுக்கு வந்தா கைமாதான். ஒழுங்கா வாயை மூடிட்டு அமைதியா நின்ற. கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. அந்த சத்யா மாதிரி நானும் உன் கழுத்துல
வலுக்கட்டாயமா தாலி கட்ட போற மாதிரி இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்க? இல்ல சதீஷ், என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ உன் மனசுல என்ன குழப்பம் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. அப்பா அம்மாவை விட்டுட்டு வர போறோம். இவன் நம்மள நல்லா பாத்துப்பானா இல்லையா? போற வீட்ல எப்படி இருக்க போதோ? இந்த மாதிரி நிறைய பயமும் நிறைய குழப்பமும் மனசுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு. என்னதுன்னு சொல்லு. நீங்க கட்டுற தாலி தான் முதல் முறையா என் கழுத்துல ஏறி இருக்கணும். ஆனா அவன் கட்டிட்டானே. அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு தகுதியானவளே இல்லல்ல. நீ யோசிக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எல்லாமே நம்ம பாக்குற பார்வை பொறுத்து தான் இருக்கு. அத கயிறை பார்த்தா கயிறு, தாலியா பார்த்தா தாலி. இரு மனங்கள் இணையறதுக்கு பேர் தான் திருமணம். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகவே மாட்டேங்குது. இன்னும் எனக்குள்ள அந்த பதட்டம் இருந்துட்டே இருக்கு. அட அத விடுடி, கொஞ்சமாவது சரி. இத்தனை வருஷம் காதலிச்சு உன்னை கைப்பிடிக்க போறேன், இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருந்தா இப்படி? மாப்பிள்ளைய வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. இவன் வேற நடுவுல பூந்து ஆட்டையை கழிச்சு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறான். ம் இவனை இதுக்கப்புறம் காக்கா புடிச்சு வச்சுக்க வேண்டியதுதான். திருந்துற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். ஆமாடி ரியா, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ. மாப்பிள, ரொம்ப நன்றி மாப்பிள. நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? 10 கொற்ற ஒண்ணா வாங்கி குடிச்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நீலாம் திருந்தவே மாட்டியா? ச்சே. ஐயோ ஐயரே, மந்திரம் ஓதுனது போதும். மாப்பிள கையில தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. உன்னை பார்த்தா டேய், தாலி கட்டுறா. நீ சிரிச்சாலே அது போதும். பசிக்காதே ஒரு போதும். என் உயிரே சேரச் சொன்னாலே அது போதும். அதை கேட்டாலே அது போதும். நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. ஏண்டா, கல்யாணம் மதியானமே முடிஞ்சிருச்சு. 2 பேரும் இவ்ளோ லேட்டா வரீங்க? அதை ஏன் தான் கேக்குறீங்க? உங்க பையன் வண்டி உருட்டுனா நாளைக்கு தான் வந்து சேருவேன்னு நினைச்சேன். ஏண்டா, வண்டியை கொஞ்சம் ஸ்பீடா தான் ஓட்டிட்டு வருது. அம்மா, இவங்களுக்கு வண்டியில சரியா பிடிச்சு உட்காரவே தெரியல. எங்கேயாவது பூசணிக்காய் உருடுற மாதிரி உருட்டாங்கன்னா? என் மருமகளை ரொம்ப கிண்டல் பண்ணாதடா. அப்படி சொல்லுங்கடா. மவனி, இருடி, ரூமுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அத்த, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும். வாவ், சூப்பர் காம்பினேஷன். நீங்க ரெடியா எடுத்து வைங்க, நான் குளிச்சிட்டு உடனே வந்து சாப்பிடுறேன். பாத்தீங்களாமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வந்ததும் சாப்பாடு. அத்தை இருக்காங்களேன்னு அமைதியா நிக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கோயேன், பார்வையாலையும் உன்னை எரிச்சிருவேன். சரி சரி, 2 பேரும் பேசிட்டு நிக்காம குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பைக்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்புறமா தான் சாப்பிடுவேன். அதனால நீங்க போய் தூங்குங்க, நாங்களே சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறோம். சரிம்மா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சாப்பிடாம மட்டும் தூங்கிடக்கூடாது. சரிங்க ஆண்டி. யோ, வலிய விடு. முடியாது. நீ பைக் உருட்டிட்டு வந்ததுல பயங்கர டயர்டா இருக்கு. ஒழுங்கா வலிய விட்டு. ஏற்கனவே கால் இடுப்புலாம் பயங்கரமா வலிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படி கால் வலிக்குது. எல்லாம் ஒன்னாலதான். என்னாலதானே ஆச்சு. வேணா நானே சரி பண்ணிடுறேன். ஏதோ நீ சரி பண்ண போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வலிய விடு. நான் தான் சரி பண்றேங்கிறல்ல, இன்னும் வேணாம் வேணாங்கிறீங்க. யோ, என்னைய பண்ற? இறக்கி விடியா. வர வர கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆவுன்னா இழுத்து பிடிச்சு கட்டி பிடிக்கிறேன், இப்படி தூக்குறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. ஏதோ இங்க பாரு, உன் என்ன எங்கெங்க போகுது. ஒழுங்கா இறக்கி விடு. இன்னும் எங்கெங்கெல்லாம் போகல. உங்களுக்கு கை கால் வலிலாம் சரி பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். என்ன பண்ண போற? அதான் ரூமுக்கு வாங்க சொல்றேன். நீ ஒண்ணும் சரியெல்லாம் பண்ண வேண்டாம், நீ இறக்கி விடு. அத்தை, அருண் மாமா, ஷைலோக்கா, எல்லாரும் வாங்க. நீங்க குத்தாதீங்க, எல்லாரும் தூங்குற நேரம். நீ இறக்கி விடலைனா நான் அப்படிதான் கத்துவேன். மாமா, ஏய், வாயை மூடிட்டு வரல, வாயிலே ஒண்ணு நச்சுன்னு கொடுத்துருவேன். ஏ சண்டக்காரி குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. யோ, என்னையா பண்ண போற? அத ரூம் வந்துருச்சுல, இறக்கி விடு. மேடம், உங்களை இறக்கி விடுறதுக்காக தூக்கிட்டு வந்து நினைச்சீங்களா? பின்ன வேற எதுக்கு? சொல்றேன், அப்படியே அவசரம். எதுக்கு இப்படி குழைறான்? குத்து சண்டை இதோட ஐயோ, ஐயோ, பாட்டு என்னையா போட பண்ற? முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமா துரத்த அழகிற நானும் மனச திறந்து என காப்பாத்து. போய் பாவி, கீழ இருந்து என்ன கூட்டிட்டு வந்த இப்படி ஷவர்ல நனைய விட்டுட்டு இருக்க. குளிர்தியா? கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா ரிலாக்ஸ் ஆகி உடம்பு வலியெல்லாம் காத்தா பறந்து போயிரும்.
இப்படியே இருந்தா உடம்பு வலியெல்லாம் போகாது. ஜலதோஷம் பிடிச்சா நான் போய் சேர்ந்துருவேன். ஐயோ, விட போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் இப்படியே இருங்க. அப்பதான் ஏன் டயர்டும் போகும். எனக்கு ரொம்ப அவசியம். ஆள பாராள. ஐயோ, குளிருதியா? கொஞ்ச நேரம் ப்ளீஸ். தனிமா துரத்த அழகிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்ட நான் போற தாவி ஒட்ட நான் போற தாலி கட்ட நான் போற ஆமா என்னங்க மேடம், இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். இதெல்லாம் பண்ணா நான் ரிலாக்ஸ் ஆயிருவேனா? உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, வெளியே போய் டயர்டா வந்திருக்கோம். கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தா நார்மல் ஆயிருவீங்கன்னு தோணுச்சு. அதத்தான் கேக்குறேன். ஒருவேளை ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? அடிங்க, முட்டைக்கண்ணி வாயாடி, வாயை உடைச்சிருவேன். இருந்தாலும் இருக்கும். யாரு கண்டா? நீதான் இலக்கியாவை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்க. ஒருவேளை ஏதாவது பண்ணிருந்தீனா? அடியே, அவ மேல என் விரல் கூட பட்டதில்ல. வேற கூட படாமையா இத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருந்தீங்க? இப்ப எதுக்கு அது? விடுங்களேன். எதை ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்றனோ அதையும் திரும்ப திரும்ப பேசினா எப்படி? சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, குளிச்சுட்டு வெளியே போலாமா? பசிக்குது. நான் ரெடி தான். ஐயோ, அந்த பசி இல்ல, உண்மையாவே வயிறு பசிக்குது. சீக்கிரம் குளிச்சிட்டு போலாம். அத்தை வேற சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சிருக்காங்க. அடி பாவி. அம்மா, ஏண்டா, அவளை தனியா விட்டுட்டு நீங்க என்ன பண்ற? உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன். நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது. டேய், இதுக்கு மாறி மாறி நீயும் அவளும் எத்தனை தடவை நன்றி சொல்லுவீங்க? இதுல அவங்க அம்மா வேற பாவம் அழுதுட்டே இருந்தாங்க. சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. விட்டுடா. ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய், நீ ஏன் பையன்டா? நீ ஆசைப்பட்டது எதுவோ அதை நடத்தி வைக்கிறது இந்த அம்மாவோட கடமை. இப்ப இங்க பேசுறதை விட்டுட்டு போய் உன் பொண்டாட்டியை பாரு. புது இடம், தனியா இருப்பா. அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு அவ கூட இருந்தாதான் அவளுக்கும் இந்த வீடு பழகும். இத்தனை நாள் அவங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு திடீர்னு இங்க வரும்போது அவளுக்கும் எல்லாமே ரொம்ப புதுசா தெரியும்ல. அதனால அவ கூட போய் இரு. சரிம்மா. எனக்காக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத காதுல கூட வாங்காம இவ்ளோ ஆர்வமா போகுது. ஏங்க, நான் சொல்றத கேட்டு அப்புறமா குளிங்க. ஏய், ஒரு 5 நிமிஷம் டி, இரு வந்துடுறேன். இப்ப சொல்லு, என்ன பேசணும்? இன்னைக்கு ஏய், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மறந்துட்டு பாரு. ஆமா, அம்மா உன்கிட்ட பால் சம்பளம் கொடுத்து விடல? அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதோ அங்க ஓரமா வச்சுட்டு பாருங்க. அடி பொண்டாட்டி, உனக்கு விவரம் பத்தலையே. அது அப்படி ஓரமாலாம் வைக்க கூடாது. அந்த பால் சம்பு கொண்டு வந்து நேரா என் கண்ணை பார்த்து என் கையில கொடுத்துட்டு அப்புறம் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல. ஐயோ, காலையில எப்படிப்பட்ட கலவரத்துல கல்யாணம் நடந்திருக்கு? உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேக்குதா? ஃபர்ஸ்ட் நைட் ஆளை மூஞ்சி முகரை பாரு. அவ்வளோ கலவரம் நடந்தாலும் கல்யாணம் நமக்கு தானே நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து நான் இன்னும் வெளியவே வரல. ஏய், கடந்து போறதுதான் வாழ்க்கை. இந்த தத்துவமெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, புரியுது. நீயும் ஒரு மாதிரி இருந்த. உன் மைண்ட் சேஞ்ச் பண்ணலாம் தான் இப்படிலாம் பேசினேன். உனக்கு பிடிக்கலனா வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பேசலாமா? ஏங்க, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. அப்புறம் நான் ஒர்க்குக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷன்லாம் எதுவும் போட மாட்டீங்களே? உனக்கு தோணுச்சுன்னா நீ ஒர்க்குக்கு வரலாம், இல்லைன்னா வர வேண்டாம். எனக்கு தோணுது தோணலங்கிறது இல்லைங்க. என் அப்பா அம்மா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சத்யா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கட்டணும்னா நான் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். மாசம் மாசம் கொடுக்குற 15,000 ரூபாய் சம்பளத்துல நீ அந்த கடன் அடைச்சிருவ. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அடிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய் லூசு, நீ என் பொண்டாட்டி. உன் பிரச்சனை என்னோட பிரச்சனை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்களும் ஒன்றும் தர வேண்டாம். ஆனா நான் ஒர்க்குக்கு வரத மட்டும் நீங்க தடுக்க கூடாது. சரிடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நான் உனக்கு கண்டிஷன்லாம் எதுவும் போட மாட்டேன். நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இங்க இருக்கலாம். நிஜமாவா? நிஜமாதான். சரி, படுத்து தூங்கலாமா? கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சு தூங்கட்டுமா? இது உனக்கான இடம்டி, இதை நீ கேட்கணுமா? என் மேல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? உன் மேல எனக்கு என்னடி வருத்தம்? நீ என் மேல கோவமா இருந்த, இப்ப நீ ஓகே தானே? என்ன முழுசா மன்னிச்சிட்டல? நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே போனதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. அந்த சத்யாவும் இடையில வேலை பார்த்திருந்திருக்கான். அது அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும்.
சாரிங்க, எப்பவும் நடந்த தப்புக்கு இப்போ உங்களுக்கு தண்டனை கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். விடுடி. இப்ப நீ ஓகே தானே? ம். ம். எனக்கு அது போதும். லவ் யூ சோ மச்.